ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாசத்திலே கர்த்தர் உங்களை காணும்படிக்கு கிருபை செய்தபடியால் கர்த்தரை நான் மிகவும் சந்தோஷமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாசத்திலே நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசியுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எடுத்து வாசியுங்கள். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். பிரியமானவர்களே, தேவன் இந்த மாசத்துல உங்கள் வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நமக்கு தேவன் என்ன செய்ய போகிறாரோ அது கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் நிலைத்து நிற்கும் என்பதை இந்த நாளிலே நான் மிகவும் சந்தோஷமாய் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். விசேஷமாய் தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைநிற்கும். பாருங்களேன், தேவன் என்ன செய்வார், தேவன் செய்வது என்ன, அது பார்க்கும்போது 2 காரியங்கள் உண்டு. ஒன்று மனுஷன் தேவனுக்கு செய்வது, 2வது தேவன் செய்வது. தேவன் மனுஷனுக்கு செய்வது. பாருங்களேன், மனுஷன் தேவனுக்கு செய்வது, தேவன் மனுஷனுக்கு செய்வது. இதுதான் தேவன் செய்வதுல 2 காரியம். ஒண்ணு, மனுஷனாகிய நீங்களும் நானும் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கணும். 2வது, தேவன் நமக்கு என்ன செய்கிறார், என்ன செய்திருக்கிறார், என்ன செய்ய போகிறார். பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மனுஷன் தேவனுக்கு செய்வது எது. இதைதான் நம்ம பார்க்க போறோம். மனுஷன் தேவனுக்கு செய்வது எது. பாருங்களேன், மனுஷன் தேவனுக்கு செய்வது என்ன என்பதை குறித்து, எது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இப்படி வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவம் நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது என்றார். சொல் என்றார். கர்த்தர் மோசே கட்டளையிட்டபடியே ஆரோன் செய்தார். பாருங்க, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படி ஆரோன் செய்தார். பாருங்க, நித்திய கட்டளையாய் பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வதற்கும் உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. பிரியமானவர்களே, உங்களுடைய பாவங்கள் மாத்திரம் மன்னிக்கப்பட்டதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதனாலதான் சொல்வாரு நீதிமொழி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் சொல்லுவாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடணும், இரக்கம் பெறுவான். அந்த பாவத்தை குறித்து அவங்க சொல்லும் போது இப்படியா சொல்லியிருக்கிறார். பாருங்களேன், இந்த பாவத்தை நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மாத்திரமல்ல, எல்லாரும், அதாவது தலைமுறையாய் உங்களுக்கு அடுத்த தலைமுறைகளும், வருகின்ற தலைமுறைகளும், வரப்போகிற தலைமுறைகள், இனி பிறக்க போகிற தலைமுறைகள் எல்லாருக்கும் இந்த காரியங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டுமா? எப்படியா கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு பாவத்தை அறிக்கையிடும்படிக்காக, பாவத்தின் நிவர்த்தியை சொல்லிக் கொடுக்கும்படிக்காக நீங்கள் கட்டளையிட்டு கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதே இது அவருடைய கட்டளையாகிறது. இது பேர் தான் நித்திய கட்டளை. ஏன் தெரியுமா? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நித்திய கட்டளையை சொல்லும் போது இந்த பாவ நிவர்த்தி கடைசி வரைக்கும் செய்யணுமா? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே, இரவு படுக்க போகும்போது, மத்தியானத்துல எப்படிங்க பிரதர் நித்திய கட்டளையை மாறும்? பாவம் நம்ம தான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று பாவத்தை அறிக்கைட்டு செய்ய இல்ல. காலையில எழுந்த உடனே, ஆண்டவரே, இன்றைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் வெளியில வேலை விஷயமா மற்ற உலக காரியங்கள் இருக்கிற அநேக காரியங்களுக்காக நாங்கள் கடன் செல்கிறாண்டவரே, எங்கள் கண்கள் அறிந்தும் அறியாமலும், எங்கள் சிந்தனைகள் தெரிந்தும் தெரியாமலும், உங்கள் இருதயமாகப்பட்டது சிந்தித்தும் சிந்தியாமலும், உங்கள் சிந்தனைகள் புரிந்தும் புரியாமலும், உங்கள் நாவுகள் அறிக்கையிட்டும் அறிக்கையிடாமலும் இருக்கிற இவைகளை நீங்கள், அதாவது இந்த நாள் முழுசும் நம்ம கண்கள் அறியாம செய்யற காரியம் என்ன தெரியுமா? போயிட்டே இருப்போம், திடீர்னு சினிமாவுடைய வான் போஸ்டர் பார்ப்போம், பார்த்த உடனே ஐயோ ஏசாவுக்கு பிடிக்காதே சொல்லிட்டு வந்துடும் பாருங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம அறியாம பார்த்துட்டாங்க. அத இங்க வந்து உக்காந்து
நம்ம அறிக்கை எடுக்கணும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நாங்கள் அறியாமல் செய்த பாவங்களை மன்னியும், தெரிந்து செய்த பாவங்களை மன்னியும், தெரியாமல் செய்த பாவங்களை மன்னியும், புரிந்து செய்த பாவங்களை மன்னியும், புரியாத செய்த பாவங்களை மன்னியும் என்று சொல்லி இப்படியாக நாம் நம்முடைய தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இதை நம்ம வாழ்நாள் முழுசும் மண்ணுக்கு போகிற வரைக்கும் நம்முடைய பாவங்களை அறிக்கணும். ஏன் தெரியுமா? வேத வசனமே சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம். அப்ப என்னன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டது என்ன தெரியுமா அர்த்தம்? முடிவு பரியந்தம் அவருடைய வசனத்துல, அவருடைய கிருபையில, தயவுல, அவருடைய அபிஷேகத்துல, அவருடைய வார்த்தையில, அவருடைய வசனத்துல நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க முழுவதுமா ரட்சிக்கப்படுவீங்க. நீங்க முழு ரட்சிப்பை அடைவீங்க. அப்ப நீங்க இதெல்லாம் நிலை நிற்காவிட்டால் ரட்சிப்பு கிடைக்காது நமக்கு. பிரியமானவர்களே, இந்த பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்குது. முதலாவது அவருக்காக நாம் செய்ய வேண்டிய காரியம் பாவ நிவர்த்தி. நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைகளுக்கும் சேர்த்து நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. இரண்டாவது, தலைமுறைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது நமக்கு தலையான ஒரு கடமையா இருக்கிறது. பிரியமானவர்களே, அதுதான் நித்திய கட்டளை என்று சொல்லி இதற்கு பெயர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, நித்திய ஜீவன் உண்டு, நித்திய கட்டளை இருக்கிறது, நித்திய அநேக காரியம், நித்தியத்தை குறித்து அநேக காரியங்கள் உண்டு. இதை சொல்ல இப்போதைக்கு நமக்கு நேரம் இல்லாதபடினாலே அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். எடுத்து வாசியுங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆசரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரனின் காவலையும் காப்பதும் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்வதும் நல்ல கவனிக்கல. கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்வதும் அவர்கள் வேலையா இருந்தது. இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறாங்க, போகணும், அந்த டைமுக்கு உக்காரணும், வார்த்தை கேட்கணும், உள்ள வந்து அந்த ஃபுல்ஃபிட்டுக்கு நேரா வந்து உட்கார்ந்துட்டு கேட்கறவங்க இருக்கிறாங்க. சபையில பாதியில வந்து கலந்துகிட்டு கை கட்டிக்கிட்டு நிக்கிறவங்களும் உண்டு. அது மட்டும் இல்லாம சபையில வெளியில நின்று, காம்பவுண்ட் சுவருக்கு வெளியில நின்று வார்த்தை கேட்க வந்துட்டு கேட்காம போறவங்க உண்டு. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்வதும் அவர்கள் வேலையா இருந்தது. இன்னைக்கு அநேகர், நான் யார் தெரியுமா? நான் ஐடி கம்பெனி வேலை செய்யறேன், நான் போய் சபையில சேர் எடுத்து போடுறதா? நான் யார் தெரியுமா? நான் டாக்டர், நான் போய் சபையில போயிட்டு இதெல்லாம் செய்யறதா? நான் சபைக்கு எவ்வளவு தசமா கொடுக்குறேன் தெரியுமா? நான் சபைக்கு எவ்வளவு காணிக்கை கொடுக்குறேன் தெரியுமா? யார்? நானா? நான் இருக்குது, நான் தான் ஹெட் நர்ஸ், சீஃப் நர்ஸ், நான் தான். நான் போய் அந்த வேலை செய்யணுமா? அதுக்குன்னு வாலிப பசங்க இருக்கிறாங்க. யாரு? நானா? நான் வந்து காவல் அதிகாரி, நான் போய் அதை வேலை செய்யணுமா? இல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாரும் ஒரே பார்வைதான் பார்ப்பார். அவர் நாயை திருப்பு நாள்ல, ஆண்டவரே நான் டாக்டர் ஆண்டவரே சொல்ல முடியாது. நாயை திருப்பு நாள்ல, ஆண்டவரே நான் காவல்காரன் சொல்ல முடியாது. அங்க போய் ஆண்டவரே நாயை திருப்பு நாள்ல, ஆண்டவரே நான் வந்து பெரிய ஐடி பார்க்ல ஒர்க் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நான் ஓன் பிசினஸ் சொல்ல முடியாது. நான் வந்து நான் இறங்குற ரேஞ்ச் என்ன, நான் கார்ல இறங்குற ரேஞ்ச் என்ன, என் ரேஞ்ச் என்ன, நான் வந்து இது செய்யணுமா? இல்ல பிரியமானவர்களே, சாது சுந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வ மனுஷர் தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் விட்டு இறங்கி வந்து அவர் கர்த்தருக்காக திபெத் நாட்டுல பணியில இரவும் பகலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து மரித்தார். அவர் நினைச்சிருந்தாருன்னா எவ்வளவு செஞ்சிருக்கலாம். அந்த காலத்துல அவர் ஏகப்பட்ட காரியம் செய்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணி கர்த்தருக்காக ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்வதும் அவர்கள் வேலையானது. நீங்க உங்களை தாழ்த்துங்க, நீங்க செய்து பாருங்க. மனுஷன் செய்வதிலே 2வது காரியம் கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை செய்வது. நான் போய் பணிவிடை செஞ்சா எனக்கு என் பிரஸ்டீஜ் ஆகுது, என்னோட குணாசீனா ஆகுது. நான் போய் எதாவது செய்யணுமா? என்னை எப்படி தெரியுமா வளர்த்துக்கிறாங்க? நான் போய் இதை எடுத்து வைக்கணுமா? நான் போய் பாயசம் ஊட்டணுமா? நான் போய் தண்ணி பிடிக்கணுமா? நானா? நீதான் செய்யணும்.
நீ செஞ்சாதான் பின்வரும் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். நீ செய்தால் மட்டுமே தான். உன்னை யாரா இத பெருக்கு சொல்லக்கூடாது. நீயா ஓடி செய்யும் போது சாமுவேல் நினைச்சுங்க, சாமுவேல் சிறு பிள்ளையா இருக்கும் போது கர்த்தருடைய ஆலயத்திலே எல்லா காரியங்களும் செய்தான். சின்ன பிள்ளைதான், சின்ன பிள்ளை. தினமும் சபைய கூட்டி பெருக்கி தொடச்சி எல்லா வேலையும் செய்து ஏலி சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் செய்து முடித்தார். ஏன்? சபைக்கு வருகிற அந்த கழிவு அறைகளை கூட அவர் சுத்தம் செய்தார். சபையில வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற எல்லா தட்டுமுட்டு சாமான்களையும் அவர் கழுவி போட்டார். பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் துடைத்து போட்டார். மகா பரிசுத்தத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடித்தார். கர்த்தர் ஒரு நாள் சாமுவேலை பார்த்து சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அந்த கூப்பிடுதல் தான் இதுவரைக்கும் சாமுவேல் போல எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பினதாய் சரித்திரம் இல்லை. எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பி போவதும் இல்லை, இனி எழும்பி வருவதும் இல்லை, இதற்கு முன்பாக இருந்ததும் இல்லை என்று சொல்லி தேவன் சாமுவேலுக்கு விசேஷமான ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். அந்த சாமுவேல் தான் பிற்காலத்திலே தாவீதின் வம்சத்திலே தாவீதை தேர்ந்து கொண்டார். அந்த ஒரு தாவீதை தெரிந்து கொண்டபடியால் தான் அந்த வம்சத்திலே தாவீதின் குமாரன் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் எதை செய்யறாரோ அதை அவர் கையில ஒப்பு கொடுங்க. அது அவர் கையிலே ஒப்பு கொடுங்க. வேலையை செய்வது அவர்களுடைய தலையான கடமையா இருந்தது. கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை வேலையை செய்வது அவருடைய வேலையா இருந்தது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டுல சாமுவேல் அப்படிப்பட்ட வேலையை செய்தார். மோசே அப்படிப்பட்ட வேலை செய்தார். ஆரோன் அப்படிப்பட்ட வேலை செய்தார். ஆனா இன்னைக்கு இருக்கிற சபையின் விசுவாசிகள் ஒருவரும் ஆலயத்தின் வேலையை செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுமா? படிக்காத இருக்கிறாங்க பாருங்க ஒரு விசுவாசி, அவங்கதான் எடுத்து சபையில பெருகி கூட்டுவாங்க, பாயை சுருட்டி வைப்பாங்க. ஆனா அப்படியா பட்டவங்கள தான் நல்லா படிச்சவங்க. என்ன சொல்ல போனா அந்த ரேஞ்ச், அந்த பிரஸ்டீஜ் இருக்கிறவங்க, அந்த பிரஸ்டீஜ் இருக்கிறவங்க அவங்கள சண்டை பண்ண மாட்டாங்க. அது அவங்க ஊழியம் செய்யறாங்க அப்படின்னு கூட நினைக்க மாட்டாங்க. அசால்ட்டா போவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இங்க யார் தாழ்மையா இருக்கிறாங்களோ, தாழ்ந்துக்கிறாங்க, பரலோகத்துல தேவனுடைய சமூகத்துல பெரியவர்களா எண்ணப்படுவார். இங்க யார் பெரியவர்களா எண்ணப்படுவார்களோ பரலோகத்துல சிறியவர்களா எண்ணப்படுவார்கள். அதை நான் சொல்லல, அவரே சொல்லியிருக்கார். யோவான் இடத்துல சொல்லியிருக்கிறார். யோவான் கேட்கும் போது யோவானோட சொன்னாரு, இது பிதாவின் சித்தம், உன்னை வலது பக்கத்துல உன்னை எடுத்து பாரு வைக்கிறது சித்தம் இல்லை. இங்க எவன் சிறியவனாகிறாங்க பிதாவினால் பெரியவனா எண்ணப்படுவான். இங்க எவன் பெரியவனா எண்ணப்படணும், பிதாவினால் அவன் சிறியவனா எண்ணப்படணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்வது அவர்கள் வேலையா இருந்தது. பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய ஆலயத்தை வேலை செய்வது பணிவிடையா இருந்தது. புதிய ஏற்பாட்டிலே நீங்களே அந்த ஆலயம், உங்க ஆலயமா இருக்க சரீரத்துக்கு நீங்கள் தான் பணிவிடை செய்யணும். எப்படி தெரியுமா? காலை தோறும் எழுந்து ஜெபிக்கணும், காலை தோறும் எழுந்து வேதத்தை வாசிக்கணும், காலை தோறும் எழுந்து அபிஷேகத்தை நிறையணும், காலை தோறும் எழுந்து அந்நிய பாஷையில பேசணும், காலை தோறும் எழுந்து கிருபை தான் கேட்கணும். இரவிலே படுக்கும் போது அதே போல செய்யணும். சாமுவேல் இரவிலே படுக்க போவது முன்பாக எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்டு சீரும் சிறப்புமாய் படுத்து தூங்குவார். அதான் அதிகாலையில் எழுந்த உடனே சாமுவேலை பார்த்து கர்த்தர் கூப்பிட்டார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். ஏன் தெரியுமா? இந்த ஆலயத்தை பாதுகாத்துக் கொண்டார். அதே போலதான் உங்களுக்கும் சொல்றேன், உங்களுடைய சரீரமாக ஆலயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, அடுத்தது மனுஷன் தேவனுக்கு செய்வது என்ன என்பதை குறித்து வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். நீங்க துதி செய்றீங்கன்னா அது செம்மையானவராக இருக்கணும். எடுத்தோடனே வார்த்தை பாருங்களேன். 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீதிமான்களேன்னு கூப்பிடுறாரு. ஏன் தெரியுமா?
உன் ஆலயத்தை நீ பாதுகாப்பா வைத்திருக்கிறதுனால, நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறு. துதி செய்வது, மூன்றாவது காரியம், துதி செய்வது செம்மையானவர்கள் தகும். நீங்க துதி செய்யணுங்க. ஒவ்வொரு நாளும் துதிச்சு பாடணும். பாட்டே பாட முடியலையா? வியாதி கட்டில் மேல போட்டு உங்களை படுக்க வச்சு அழகு பாக்குதா? பலவீனம் உங்களை எழுந்துக்க விடாம உங்களை அழகு பார்த்து, ஐயோ நீ இது பலவீனத்துல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஐயோ இந்த கட்டில் மேல நீ படுத்து நிக்கிற, மரண தருவாயில படுத்து நிக்கிற, நீ எவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா? நீ மரணத்தை நோக்கி எவ்வளவு அழகா போய்கொண்டு இருக்கிற தெரியுமா? வியாதிய உன்னை பார்த்து ரசிக்குதா? துதி. தலைக்கீழ் தொங்க விடும் போதே பவுலும் சீலாவும் துதித்தார்கள். சங்கிலி அறுபட்டது. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். நீ துதிக்கும் போது எரிகோவின் கோட்டையின் அலங்கங்கள் நொறுக்கப்படும். நீ துதிச்சு பாரு. நீ துதிங்கள, துதிச்சிய கொண்டே இருங்கள. ஏதாவது ஒரு பாடல பாடிக்கொண்டு இருங்க. சினிமா பாடல, கிறிஸ்துவ பாடல்களை, கர்த்தருடைய பாடல்களை, அபிஷேகம் பெற்ற பாடல்களை நீங்கள் பாடிக்கொண்டே இருக்கும்போது துதிக்க 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 எரிகோவின் கோட்டை நொறுங்குகிறது போல நீங்க துதி எடுக்க உங்கள் கட்டில் மேல இருக்கிற அந்த அசுத்த ஆவியின் வியாதிகள் உங்களை விட்டு வெளியேறது நீங்க பாப்பீங்க. உங்களை அலங்காரப்படுத்தி மரணத்துக்குள்ள கொண்டு போக வேண்டிய வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேற பாப்பீங்க. உங்களை அலங்கோலப்படுத்தி பலவீனப்படுத்தி இருக்கிற அந்த பலவீனங்கள் நீங்க துதிக்கும் போது அந்த பலவீனங்கள் நீங்கி கர்த்தருடைய உன்னதமான உங்களை இறங்கி ஆளுக்கு செய்யும். துதிங்க. உங்க ஆலயமா இருக்கும் சரீரத்திலிருந்து துதிங்க. உங்க ஆலயத்தில போய் துதிக்காதீங்க. உங்கள் ஆலயமா இருக்கிற சரீரத்தில் துதிக்கும் போது கட்டாயம் மரண படுக்கையில் இருந்தாலும் சரி, அந்த துதியானது உங்கள் உண்மையான சரீரம் அங்க கொண்டு போய் ஆலயத்தை துதிக்க நிக்க வைக்கும். ஆலயத்தில் உங்களை துதிக்க நிக்க வைக்கும். நீங்க அந்த ஆலயத்தில் துதிக்கும் போது உங்களுடைய சரீரமாகிய ஆலயம் தேவனுடைய ஆலயமா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்துல போய் நின்று துதிக்கும் போது உண்மையாகவே ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். வியாதி உங்களை ஒண்ணும் பண்ண, பலவீனம் ஒண்ணும் பண்ண முடியாது. பலவீனன் அவன் பலவான் என்று சொல்வானாக. பிரியமானவர்களே, பலவீனன் பலவான் என்று சொல்லணும். நான் பலவீனமா இருக்கிறேன், ஒண்ணுமே செய்ய முடியல, என் கையை கூட தூக்க முடியல. இது எவ்வளவு காலத்துல சொல்லி உட்காந்து போறீங்க? எவ்வளவு நாளைக்குதான் சொல்லி உங்களுடைய ஜீவித்தை நீங்க கெடுத்து கொண்டு போறீங்க. கிதியோன் ஒல்லியா இருந்தான், நோஞ்சானா இருந்தான். அவனை பார்த்துதான் கர்த்தர் சொன்னாரு பராக்கிரமசாலி என்று. அவன் ஆண்டோட கேட்கும்போது, யார பார்த்து சொல்றீங்க இந்த வார்த்தைய? நானா பராக்கிரமசாலி? வேற யாருக்கிட்ட சொல்லுங்கப்பா. நானே எலும்பும் தோலுமா இருக்கேன், என்ன பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்றீங்களே, இது நியாயமா? இது அடுக்குமா? இது தகுமா? சொல்லும் போது அப்பதான் சொல்றாரு, பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோட இருக்கிறாரு. அவன் மிரண்டு போய் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்லும் போது, அவன் கோதுமைகளை காப்பாற்றி அவன் மூட்டை கட்டி வைத்தான். அதை கர்த்தர் பார்த்தார். இந்த கோதுமைகளையே இப்படி காப்பாற்றும் போது குதிரை ரதம் வந்து அந்த கோதுமையை நசுக்கி விடாபடிக்கு இந்த கோதுமையை காப்பாற்றும் போது அவன் ஆத்துமக்களை காப்பாற்றுவான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவான்னு சொல்லி அவனை பார்த்து பராக்கிரமசாலி சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் பார்த்து சொல்றாரு, மனுஷன் செய்வதா இருக்கிற நீ செய்வது தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை, துதி அவரை. நீ துதிக்கும் போது தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். நீ துதிக்கும் போது உன் வாயிலிருந்து, ஆலயமாகி உன் சரீரமாகி உன் ஆலயத்தின் வாயிலிருந்து வாசலில் இருக்கிற துதி கர்த்தரை கீழே இறக்கி கொண்டு வரும். உன்னுடைய துதி கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். துதிங்க, துதிச்சுதான் பாருங்களேன். நீங்க ஒன்னும் பண்ண வேணாம், போய் கை தட்டி பாட்டு பாடி அப்படின்னா இல்ல. நீங்க போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா துதிக்கணும். போகும்போதே துதிச்சுன்னு போங்க, வரும்போது துதிச்சுன்னு வாங்க. பாட்டு பாடுனே போங்க. பாத்ரூம் போனாலும் பாட்டு பாடுங்களேன். உண்மையாவே சொல்றேன். நீங்க சாப்பிடும் போது, சாப்பிட்டு முடிச்சதுக்காக ஒரு 2 பாட்டு பாடுங்களேன். தண்ணி குடிக்கிறீங்க, ஒரு பாட்டு பாடுங்க. ஒரே சரணம், ஒரே பல்லவி, ஒரே ஒரு அடி வந்து பாடுங்களேன்.
கர்த்தர் உங்கள் நிமித்தம் அவர் மகிமை அடைவார். நீங்க துதிக்க துதிக்க பிசாசின் தந்திரங்கள் முறிக்கப்பட்டு போகும், பிசாசின் வல்லமைகள் சேர்ந்து போகும், பிசாசுடைய குணாதிசயங்கள் அவனை சிந்திக்கிற அந்த சிந்தனைகள் எல்லாம் முறியடிக்கப்படும். நீங்க துதிச்சு பாருங்க. அடுத்த ஒரு காரியம் பார்ப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு அவ்வளவுதாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்ததா செய்ய போதுமா, நன்மை செய்வதே அல்லாமல் வேறொரு நன்மை இல்லை. எப்படி நன்மை செய்வீங்க? உங்க வருமானத்துல நீங்க தசமாத்து கூடிய காணிக்கிறீங்க, கரெக்ட் தான், நல்லதுதான். ஆனா அதையும் மீறி ஒரு பங்கு எடுத்து இல்லாதவங்களுக்கு, உதாரணத்துக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு உங்களால முடிஞ்சது ஒரு ஹெல்ப் பண்ணி பாருங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி பாருங்க. ஒருவேளை கிறிஸ்துமஸ் வரப்போது சபையிலேயே ஏழை இருப்பாங்க, அவங்களுக்கு பாஸ்டர் ஏன் சார்பா ஏழை எத்தனை பேர் இருக்கிறாங்களோ 10 பேர் இருக்கிறாங்களா, அவங்க 10 பேருக்கு நான் ஒரு புடவை எடுத்து ஊத்துறேன். லேடிஸா இருந்தா, ஜென்ஸா இருந்தா அவங்க 10 பேருக்கு ஃபேன்சி எடுத்து ஊத்துறேன். இல்ல அவங்க 10 பேருக்கு நான் ஆகாரத்தை வாங்கி கொடுத்துட்றேன். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் சார்பா நான் கொடுத்துட்றேன். அது சொல்லி பாருங்களேன், கர்த்தர் உங்களை ஆசிரியர் ஆரம்பிச்சிருவாரு. இதுதான் நன்மை செய்வது. இந்த நன்மை நீங்க செய்யறீங்கன்னா அநேக காரியங்கள் நீங்க ஆசீர்வாதீங்க. அதனாலதான் நீங்க நன்மை செய்யும் போது நன்மை மட்டும் வராதுங்க, நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர ஆரம்பிச்சிடும். அதான் சொல்வாரு, என் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர. உண்மையாகவே நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். நீங்கள் நன்மை செய்கிறவர்களா இருந்தால் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். இதுதான் மனுஷன் தேவனுக்கு செய்கிற காரியம். நீங்க ஏழைகளுக்கு நன்மை செஞ்சீங்கன்னா தேவனுக்கு செஞ்ச மாதிரி. ஒருவர் ஏழைக்கு இறங்கினால் கர்த்தர் கடன் கொடுக்கிறான். அப்போ நீங்க என்ன, அந்த வரை உங்களுக்கு நான் கடன் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கு அவருக்கு கடன் கொடுக்க முடியாது. ஏன்னா பூமி அந்த நிறைவு கர்த்தருடையது. அவர் நீங்க சுவாசிக்கிற மூச்சு காற்று அவருடையது. அதனால அவர் சொல்ற காரணமா ஒருவன் ஏழைக்கு இறங்கினால் கர்த்தர் கடன் கொடுக்கலாம். அதை அவர் கொடுக்காம இருக்க மாட்டார். உடனே உங்களுக்கு ரெட்டத்தினே அவர் ஆசீர்வதித்து உங்க கையில திருப்பி கொடுப்பார். அதனால பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தயவு செய்து மனுஷன் தேவனுக்கு செய்வது எது என்பதை பார்த்து நீங்கள் அதை செய்யும் போது கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6:2 வசனம் எடுத்து வாசிங்க. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தரென்று அவ்வளவுதாங்க. பாருங்களேன், நீ எதை செஞ்ச ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு. இன்னைக்கு நிறைய பேர் சபையில கூட சரி, அது என்ன போட்டு பாத்தீங்கன்னா, மாயக்காரர்கள் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல. அவங்க செய்யற மாதிரி நீ செய்யாத, நேரா போறது. இன்னைக்கு நான் சபையில, நீங்க ஒண்ணு சொல்றதில்ல, சபையில இந்த சேர்ல யாரும் வாங்கி கொடுத்தது நான் தான் வாங்கி கொடுத்தேன். சபையில 100 சேர் வாங்கி கொடுத்தேன். இங்க இதெல்லாம் யாத்திரை வாங்கி கொடுத்தது, இந்த டிவி நான் தான் வாங்கி கொடுத்தேன். சபையில இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் நான் தான் வாங்கி கொடுத்தேன். அதுல வேற பாஸ்டர் கிட்ட சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வேற, அருமையான சகோதரன், அருமையான சகோதரன், இந்த ஸ்பீக்கர் பாக்ஸை இந்த சபைக்கு அவர் கொடுத்தருடைய கத்தரை சோதரிப்போம். என்ன இது? இது அந்த பலன் நீங்க அறிஞ்சு தீர்ந்துட்டீங்க. நீங்க செய்யறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்க, சபையில இருக்கிறவங்களும் தெரியக்கூடாது. அப்படி இருக்கணும் சபையில. அப்படி இந்த பிரதர் வாங்கி கொடுத்தாரு, அந்த பிரதர் வாங்கி கொடுத்தாரு, சிஸ்டர் செஞ்சாங்க, அந்த சிஸ்டர் செஞ்சாங்க, இங்க இருக்கிற சேனல் எல்லாம் வந்து சிஸ்டர் வாங்கி கொடுத்தாங்க, எங்க டிவி எல்லாம் அவர் வாங்கி கொடுத்தாரு, இவர் வாங்கி கொடுத்தாரு.
அதுல வேற அவருக்கு முன்னாடி டாக்டர் போடுறது, அவருக்கு முன்னாடி சார் பேரை சொல்றது, அவருக்கு அப்புறமா அந்த பேரு எம்எஸ்சி பிஎஸ்சி அந்த சி இந்த சி போட்டு எல்லாம் பண்றது, இதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பா காணப்படும். ஏன்னா நீ உனக்கு கொடுத்த பலன்ல தான் செய்யற. அந்த பலன் உன்னதமான பலன், அவர்கிட்ட தான் அந்த பலன் நீ செய்யற. உன்னை சொந்த உழைப்புல செய்யல, அவர் கொடுத்த பலன்ல, அவர் கொடுத்த உயிர் மூச்சுல, அவர் கொடுத்த உயிர்ல செஞ்சு நிக்கிற. அதை செய்யும் போது சங்கு ஊதலும் ஊதி தெரியாதுன்றது. ஆனா தார ஊதிவியாதே. தாரனா சங்கு, சங்கு ஊதி சங்கு ஊதலும் ஊதாதாது. ஓ நான் தான் செஞ்சேன் ஊதி நிக்காத, சொல்லி நிக்காத, பெருமை பாராட்டாத. நீ பெருமை எந்த அளவுக்கு பாராட்டுறியோ அந்த அளவுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பார். பிரியமானவர்களே, மனுஷன் தேவனுக்கு செய்கிறதுலே இது ஒன்று. மனுஷன் தேவனுக்கு செய்கிறதுலே இது ஒன்று. பாருங்களேன், அவங்க செய்யறது போல நீங்க செய்யாதீங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீண்டாதென்று மெய்யாகவே இங்கேயே முடிச்சாங்க அவங்க பலனை. நீ பரலோகத்துல நான் சபைக்காக 100 சேர் வாங்கி கொடுத்தேன், 1000 சேர் வாங்கி கொடுத்தேன் சொல்லி உன்னை பெருமை பாராட்டும் போது இந்த கணக்கு அங்க வைக்க மாட்டாரு. அதுவே நீ பலன் இங்கே கொடுத்துருவாரு. அதான் சொல்றாரு. எடுத்து 1 வாசிங்க, அதே அதிகாரத்துல 6:1 எடுத்து வாசிங்க. மனுஷன் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. மனுஷன் காண்ற மாதிரி பாஸ்டர் மனுஷன் தான், ஊழியக்காரர் ஒரு மனுஷன் தான். அவங்க பாக்குறேன் அவங்க முன்பாக பெருமையா பாஸ்டர் நான் இதை வாங்கி நான் கொடுத்துக்கிறேன், இது சபைக்காக யூஸ் ஆகட்டும் சொல்லாத. செஞ்ச மறைமுகமா செய், இதெல்லாம் செய்யாத அமைதியா அடக்கமா உட்காந்து அவனோட வார்த்தை கேட்டு போயினே இரு. எச்சரிக்கையாரு. கர்த்தருக்கு முன்பாக நீ செய்த அருவருப்பா இருக்கக்கூடாது. கர்த்தர் உன்னை பார்த்து என் மகன் மறைமுகமா செய்யறான், என்னோட பலனை பரலோக அந்த பரலோகத்தை அந்த பலனை வச்சு பூமியிலே அந்த பலனை உங்களுக்கு கொட்டி கொடுத்துடக்கூடாது. அது கொட்டி கொடுத்தாருன்னா உனக்கும் மற்றவர்களுக்கும், உனக்கும் மற்ற உலகத்துல ஜனங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போகும். பிரியமானவர்களே, பரலோகத்தில் இருக்கிற எச்சரிக்கையா இருங்கள். அப்படி செய்தா பரலோகத்தில் இருக்கிற உங்களுக்கு பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலனே கிடையாது. நீ என்னதான் வேணும் செஞ்சாலும் சரி, சபையே ஃபுல்லா நீ கட்டாலும் சரி, இந்த செங்கல் எல்லாம் நான் தான் வாங்கி கொடுத்தேன், இந்த மண்ணெல்லாம் நான் தான் வாங்கி கொடுத்தேன், இந்த சிமெண்ட் எல்லாம் நான் வாங்கி, டைல்ஸ் எல்லாம் நான் தான் வாங்கி கொடுத்தேன், பெருமை பாராட்டாத. எச்சரிக்கையா இரு. செஞ்சியா சபைக்காக செஞ்சியா, தேவனோட ஆலயத்துக்காக செஞ்சியா, அதை செய்தியா. நான் இல்லாம மாஸ்டர் குடும்பம் வாழாது. யார் சொன்னது? அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீ கொடுத்தாதான் வாழ்வாங்க, நீ கொடுக்கலாம் சாவாங்கன்னா இல்ல. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் அப்படி அழைத்தார் பாரு, அவர் தான் கர்த்தரு. பிரசங்கியில யோபு சொன்ன பாருங்க, எல்லாம் போச்சு யோபுக்கு, ஆனா மனைவி மட்டும்தான் கூட இருந்தாங்க. அவங்களே ஒரு வாரம் சொல்லிட்டாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு போயா ஏன் உன்னத உயிரை புடிச்சுங்கிற அப்படின்னாங்க. ஆனா அவன் சொன்ன ஒரு வார்த்தை, பைத்தியக்காரி, கொடுத்ததுக்கும் ஸ்தோத்திரம், எடுத்ததுக்கும் ஸ்தோத்திரம். அந்த ஒரு வார்த்தை தேவனுடைய கரத்துல இருந்து ஆசீர்வாதனை கொண்டு வர ஆரம்பிச்சு. ஆசீர்வாதம் கொடுத்த உடனே ரெட்டத்தினே ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சது. ரெட்டத்தினே எல்லாமே ரெட்டத்தினே வர ஆரம்பிச்சது. காரணம் என்ன தெரியுமா? அவர் கர்த்தருக்கு உண்மையா இருந்தார், அவருடைய சரீரத்துல அவர் உண்மையா இருந்தார், அவருடைய வார்த்தையில உண்மையா இருந்தார், கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மையா இருந்தார். ஒரு நாள் யோபு கர்த்தரை வஞ்சனை பண்ணலங்க, பெருமை பாராட்டல. நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், இதை பண்ண அதை பண்ணு. அவன் நோக்கம் போல தெரியுமா? என் பிள்ளைங்க ஃபங்க்ஷன் போய்க்கிறாங்களே, அவங்க எல்லாம் தவறு பண்ணியிருந்தாங்கன்னா உடனே பலியிட்டுருவான். அவன் நோக்கம் போல பலியிடணும், பரிசுத்தமாகணும், பலியிடணும், பரிசுத்தமாகணும். எப்படிதான் அதை வச்சு ஒரு நாளும் பெருமை பாராட்டேன். கர்த்தர்கிட்ட வாக்குவாதம் பண்ணான், கூட அந்த நண்பர்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதவரை வச்சு அந்த வாக்குவாதங்களை தான் நம்ம யோபின் புஸ்தகத்துல அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிக்கிறோம். 20க்கு மேல வாசிக்கிற ஃபுல் எல்லாமே கர்த்தரோடு கூட போராடுகிறது போல. எப்படியாவது அவரை ஆசிரிக்க மாட்டாரா, அந்த ஒரு போராட்டத்தின் மேலதான் கர்த்தருடைய ஆசிரியர். பிரியமானவர்களே, நீங்க சொல்றேன், உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொன்னால், பரலோகத்திலே உங்களுக்கு பலன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் செய்கிறது உங்க மற்றவங்க யாருக்கும் சபையை தெரியக்கூடாது. அப்படி செய்யுங்க.
அது இல்லாம நான் தான் கொடுத்தேன், நான் தான் செய்யறேன், நான் தசமாக எவ்வளவு போடுறேன் தெரியுமா, நான் காணிக்க எவ்வளவு போடுறேன் தெரியுமா, இதெல்லாம் நான் தான் செஞ்சேன், இந்த ஃபேனு, இந்த டியூப் லைட், இந்த சர்ச்சில் இருக்கிற சிமெண்ட், அது இது எல்லாம் நான் தான் செஞ்சேன் சொன்னா பலனே கிடையாது. எல்லாத்தையும் இங்க வேண்டிய ஆசிரியர் கையில கொடுத்து இங்கேயே முடிச்சிடுவாரு. நான் போய் கேட்டேன், ஆண்டவர் இதான் செஞ்சினேன், நீ ஏன்பா செஞ்ச, உனக்கு வேண்டிய பலன் தான் பூமியிலே கொடுத்து முடிச்சுட்டேன், அதுதான் இங்க இதை அனுபவிச்சேன், இதை அனுபவிச்சேன், இந்த அக்கா இந்த ஆசிரியர் அனுபவிச்சேன், அந்த ஆசிரியர் அனுபவிச்சே சொல்லி உங்களை அவர் இங்கே சரி. இவருடைய காரியங்களை அதே அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் நல்ல கொஞ்சம் உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த கை கூட இந்த கைக்கு தேவை. இதோட ரகசியம் வேற. வேத பிரகாரமா பார்த்தா இந்த கை கூட இந்த கை தேவைப்படுறது ரகசியம் வேற. ஆனா உன் வலது கை உன் இடது கை சொல்லிக்கிறாரு. உன் வலது கை செய்கிறது உன் இடது கை தெரியக்கூடாது. என்ன தரும் அர்த்தம்? நீங்க இந்த கையில செய்யறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியாம செய்யுங்க. உங்களுக்கும் தேவனுக்கு மட்டும் அந்த ஒரு லிங்க் இருந்தா போதும். உங்களுக்கும் தேவனுக்கு மட்டும் உறவு இருந்தா போதும். அதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிரியப்பார். அளவில்லாமல் கர்த்தர் கொடுக்க ஆரம்பிப்பார். மனுஷன் தேவனுக்கு செய்கிறதுல இதுவும் ஒன்று. பிரியமானவர்களே, மனுஷன் தேவனுக்கு செய்கிறது நாம் பார்த்து கொண்டு வந்த இந்த 5 காரியங்களை குறித்து பார்த்தோம். இந்த 5 காரியங்களிலே நீங்கள் எதை செய்தாலும் மனுஷன் தேவனுக்கு செய்வது நீங்கள் நீதியாய் நியாயமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்க செய்வதும் உங்களுடைய சரீரமாய் ஆலயத்தை நீங்க செய்வதும் அவருக்கு விசேஷமா இருக்கட்டும். போதவருக்கோ விசுவாசிகளுக்கோ எல்லாருக்குமா என் பேரை வாசிக்கவே சொல்லி நீங்க நினைக்காதீங்க. இங்க வாசிக்கலாம் பரவத வாசிப்பாரு, பிதாவுக்கு முன்பாக வாசிப்பாரு. உங்களுக்கு உங்களுடைய பெயரை பிதாவுக்கு முன்பாக வாசிக்கிறது பெருசா இல்ல சபையில ஆலயத்துல பாஸ்டர் அநேகருக்கு முன்பாக வாசிக்கிறது பெருசா? எது பெருசு சொல்லுங்க? பிதாவுக்கு முன்பாக வாசிக்கிறது தான் பெருசு. பிரியமானவரே, கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கிறபடியால் நீங்கள் அவருக்கு ஏற்றது போல செய்ய முற்படுங்கள். மனுஷன் பார்க்க வேண்டும் என்று நினைக்காதீங்க. மனுஷன் பார்க்கிற மாதிரி போட்டோ பிடிக்கிற மாதிரி செய்யாதீங்க. அதை எடுத்து யூடியூப்ல வீடியோ எடுத்து போடாதீங்க. கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடந்து செய்யுங்க. நீங்க செய்யறது வலது கைக்கு செய்யறது இடது கை தெரியாதுன்னா நீங்க செய்யறது உங்க மனைவிக்கு தெரியக்கூடாது, உங்க பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. கர்த்தருக்கு உங்களுக்கு மட்டும் தான். அளவை மீறி செய்யுங்க, அளவுக்கு மீறி அதிகமா செய்யுங்க கர்த்தருக்காக. நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய பலன் கர்த்தருக்கு மிகுதியா இருக்கும். மனைவி செஞ்சாங்கன்னா மனைவியுடைய பலன் கர்த்தருக்கு மிகுதியா இருக்கும். பிள்ளைகள் செஞ்சாங்கன்னா பிள்ளையோட பலன் கர்த்தருக்கு மிகுதியா இருக்கும். நீங்க கற்றுக் கொடுங்க. சாவறதுக்கு முன்னாடி கற்றுக் கொடுங்க. எப்பா நீங்க இது வரைக்கும் கர்த்தர் கொடுத்த ஒருத்தவங்க கூட ஏழை அந்த சரித்திரமே இல்லப்பா. கர்த்தருக்காக செய்தவன் ஒரு நாளும் ஏழையாவோ துஷனாவோ அல்லது அவன் கர்த்தர் செய்யறவன் ஒரு நாளும் அவன் விசேஷமா அவன் ஏழை இருந்த சரித்திரமே இல்லப்பா. கர்த்தருக்கு செய்கிறவன் ஒரு நாளும் அவன் பட்டினியா இருந்த சரித்திரமே இல்லை. அவனுடைய சந்ததி கூட அப்பத்துக்கு அலைஞ்சு திரிந்தத காண்கிறது இல்லை சொல்லி தாவீது சொல்லிட்டார். செய்யும் போது கர்த்தருக்காக விசேஷமா செய்யுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லா வாசிப்பார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு அவரே வருவாருங்க. நீ செய்யறது பாஸ்டருக்கு தெரிஞ்சு, பாஸ்டர் குடும்பத்துக்கு தெரிஞ்சு, விசுவாச குடும்பத்துக்கு ஒரு 500 விசுவாச குடும்பம் விசுவாசி குடும்பம்னா அவங்களுக்கு முன்பாக தெரிஞ்ச மாதிரி பந்தாவா செய்யறத காட்டிலும் நீங்க பிதாவுக்கு மட்டும் தெரியுற மாதிரி நீங்க பிதா அவரே முன் வருவார். அவரே இறங்கி வருவாரு. எப்படி இறங்கி வர நினைக்கிறீங்க? அவரே சிங்காசனத்துல இருந்து அவரே இறங்கி வந்து நினைக்கிறீங்களா? இல்ல நம்மள மகிமை பிரச்சனை இறங்கி வர? அப்படி இல்லை. தம்முடைய குமாரனை அனுப்பி என் மகன் எனக்கு மட்டும் தான் கரெக்டா செஞ்சிருக்காரு, அதனால நீ போய் என் மகனை அளவில்லாம குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அளவில்லாம ஆசீர்வாதத்துல நிரப்புவாரு. கரெக்டா வந்து செஞ்சுட்டு போயினே பாரு. வெளியரங்கமா வந்து பலனளிப்பாரு.
தாமே முன் வருவார் அவனுக்கு செய்யறதுக்கு. அதை விட வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? பிதா தாமே வருவாரமே. இதை படிக்க எடுத்தா படிப்பாங்க. அப்போது அந்த ரங்கத்தில் இருக்கிற பார்க்கிற பிதா தாமே உனக்கு வெளியரங்கமா பலனளிப்பார். இப்படி இல்லைங்க, அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அவரே உனக்கு முன் வந்து எல்லாவற்றையும் செய்யும். பலனளிப்பார்ன்றது ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த ஆசீர்வாதத்தை வெளியரங்கமா கொடுப்பாரு. எல்லாரும் பார்க்க மாதிரி உங்களை உயர்த்தி வைப்பாரு. இவர் என்ன சாதாரணமா இருந்தாரு, போக 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 இவ்வளவு ஆசீர்வாதம் ஆயிட்டாரு. அதுதான் கர்த்தருடைய செயல். ஏன் தெரியுமா? நீங்க கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவுல இருக்கிற பந்தத்தினால அவருக்கு அப்பா, என் அப்பா நான் சபைக்காக செய்யறேன், எங்க அப்பாக்காக செய்யறேன் அப்படி செஞ்சுட்டு போங்க. நான் பாஸ்டருக்காக செய்யல, பிதாக்காக செய்யறேன். நான் சபையில இருக்கிற விசுவாசியை பார்க்கணுக்காக செய்யல, எங்க ஏசப்பாக செய்யறேன், என் தகப்பனாக பிதாவுக்காக செய்யறேன் அப்படி சொல்லுங்களேன். அவரே முன் வந்து உங்க குடும்பத்தை நடத்துவாரு. அந்த விசுவாசம் உங்களுக்கு வரணும். அப்படி வந்துச்சுன்னா உங்களை விட பெரிய ஆள் யாருமே இல்லை. கண்களை மூடி ஜெயிப்போமா? அடுத்த வாரத்தை நம்ம பார்க்க போறது, இந்த வார்த்தை நம்ம மனுஷன் தேவனுக்கு செய்வது எது பார்க்கிறோம். அடுத்த வாரத்துல தேவன் மனுஷனுக்கு செய்வது என்னவோ அதை நான் பார்க்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான கால வேலைக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமாய் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஒருவேளை வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தால் தயவாய் மன்னித்து வழிநடத்தி இவர்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு காரியங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. சாமுவேல் எப்படி உடைய ஆலயத்தின் பணிகளை செய்கிற ஒரு பணிவிடைக்காரனாய் இருந்து பின்பு தீர்க்கதரிசியாய் மாறி இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் மாறி போனாரோ, அதே போல வாழ்க்கையிலே தெய்வனுடைய ஆலயத்துக்கு பணிவிடைகளை செய்யும்படிக்காக தங்களுக்குள்ளாக ஈகோ, பிரஸ்டீஜ், பெருமை, மேன்மை எதுவும் பார்த்து கொண்டிருக்க ஒருவருக்கும் அது வராதபடிக்கு கர்த்தருக்காக செய்கிறேன், பிதாவுக்காக செய்கிறேன், ஏசப்பாக்காக செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் முன் வந்து செய்யும்படிக்காக அவர்கள் உள்ளத்திலும் அவருடைய இல்லத்திலும் அவருடைய இருதயங்களில் நீர் பேசுகிறார். நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன், தாழ்த்துகிறேன், ஒப்படுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த செய்தியை அநேகருக்கு அனுப்பி தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பலனை உண்டாக்கி கொள்ளட்டும். அப்படி செய்தபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை கோட்டைகளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க, காத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.